நாளில் ஒரு தலைப்பில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பில் நாம் சபைக்கு வேண்டிய சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவ பக்தி என்ற தலைப்பில் சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து எதெல்லாம் தேவ பக்தி என்று வேதம் கூறுகிறது என்பதை அறிந்து நாம் சோத்திரம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நிச்சயமாக அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் வாசித்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்கிறது, சரீர முயற்சி என்ன செய்யுமா? அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் ஆமென் ஹல்லேலூயா. சோத்திர சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னா, சோத்திர நம்ம சரீரத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்காக, சோத்திர வீட்டிற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வேதம் சொல்லுதா? அப்படி அல்ல. சோத்திரம் பாருங்க, தேவ பக்தி, சோத்திரம் மத பக்தி. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அநேக மதங்கள் இருக்கிறது, பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது, பக்தி இருக்குது. கர்த்தர் சோத்திரம் எல்லாருக்கும். நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக சோத்திர வேறு விதமான நம்பிக்கை உடையவர்களாக சோத்திரம் அப்பொழுதும் ஒரு வித பக்தியில தான் நம்ம இருந்தோம். சோத்திரம் வேதம் சொல்லுகிற விதமாக நாம் தேவ பக்தி உடையவர்களாக இல்லாதிருந்தாலும், சோத்திரம் வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 4:3 வாசிக்கும் போது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? தமக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம சோத்திரம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாகவும் பக்தி உள்ளவர்களாக தான் இருந்தோம். ஆனால் அது தேவ பக்தி உடையதா இல்லை. அல்லேலூயா. அப்போ மத பக்தி உலகம் முழுவதும் சோத்திர ஜனங்கள் மத பக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறது தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. தேவ பக்திக்கும் மத பக்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சோத்திரம். சரி, அப்போ சரீர முயற்சி என்று சொல்லும்போது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின் போது என்னன்னா, அப்போ அந்த சரீர முயற்சி, அதாவது பக்தியை தேடி மத நம்பிக்கையில் சோத்திரம் பாருங்க, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல வரல. பாருங்க என்ன செய்கிறாங்க, அந்த பக்தியில் வளரணும் அப்படின்றதுக்காக சோத்திரம் என்ன பாருங்க, வெறுங்காலில் நடந்து போகிறது. சோத்திரம் அப்போ பல கிலோமீட்டர் நடந்தே என்னது இப்போ சோத்திரம் நடந்து போய் அப்போ புண்ணியஸ்தலம் இப்படிலாம் போகிறாங்க இல்லைங்களா? சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சரீர முயற்சியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைகீழாக நிற்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி படுக்கையில் படுக்கிறது. இதெல்லாம் இப்படி பக்தியெல்லாம் இருக்குது. நம்முடைய சோத்திர தேசங்களில் கூட இப்படியாக சோத்திர பக்தி உள்ளவர்களாம் உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க. சோத்திரம். ஆகவே ஆனால் அப்படிப்பட்ட பக்தியை வேதம் சொல்லலை. கர்த்தர் சோத்திரம் பல விதமான காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? சோத்திரம். சரி, நம்ம குறிப்பிட்ட ஒரு எவ்வளோ சொல்லலாம், அப்படி காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம வேதத்தில் எது தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறதோ அதை நாம் கை கொண்டால் போதுமானது. ஹல்லேலூயாம். சோத்திரம். அதான் இப்போ கூட 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கும் போது, சோத்திர சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது என்ன செய்யுமா? நல்ல கவனிங்க, இந்த ஜீவனுக்கும்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குன்னு அர்த்தம். அடுத்து என்னதான்? இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை, நீடிய வாழ்க்கை இருக்கு, நித்திய வாழ்க்கை இருக்கு. அதற்கும் என்ன செய்யுது பார்த்தீங்களா? அப்போ இந்த தேவ பக்தி தான் சோத்திரம். அது வாக்கு தத்தமா இருக்கிறபடினால என்ன செய்தான்? எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆகவே சோத்திரம் நம்முடைய இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். சோத்திரம். இந்த தேவ பக்தி வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவ பக்தியின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதான்னு நம்ம பார்த்து ஆராய்ந்து அதன்படி நடக்க நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போம். 2 பேதுரு 2:9 வாசிக்கும் போது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை என்ன செய்வாராம்? சோதனை என்று கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கும். இப்போ கர்த்தருக்குள் வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மத பக்தி வேற,
இன்னொன்று வேதத்தில் அவபக்தின்னு ஒன்று இருக்குது. சோத்திரம். கர்த்தரை தவிர வேற எந்த விதமான சோத்திரம் அப்போ தேவன் நற்றவர்கள் காரியங்களில் சோத்திர பக்தி வைத்திருந்தால் அது வீணானது, அவபக்தின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிதா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றில் ஒருவராகிய தேவனை தவிர வேற என்றதையும் கிறிஸ்தவர்கள் கர்த்தர் சோத்திர தெய்வமாக அல்லது சோத்திரம் நமக்கு அல்லது புனிதர்கள், தூதர்கள், சோத்திரம் இவர்கள் மூலமாக நமக்கு சோத்திரம் நாம் ஜெபிக்கலாம். இப்படிலாம் நம்பிக்கையுடைய சபைகள்லாம் இருக்கு. சோத்திரம். அப்போ அந்த சித்திரங்கள் மூலமாக சோத்திரம் சிலை வழிபாடுகள் மூலமாக அவன் தெய்வத்தை கண்டடையலாம் என்று நம்புகிற சோத்திரம் புறஜாதி பழக்க வழக்கங்கள் சோத்திர சபையிலே புகுந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சோத்திரம் ஒரு காலத்தில் நம்ம இப்படிப்பட்ட அறியாமையில் நாம் பின்பற்றி கொண்டு இருந்தோம். அவபக்தியில் நாம் இருந்திருக்கிறோம். சோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை சரியான தேவ பக்திக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம செயல்படணும். அதைத்தான் நம்ம கவனிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வேதம் முழுதும் பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோபு, தாவீது, இன்னும் பார்த்தீங்கன்னா பினேகாஸ், யெகூ இவர்களை குறித்தெல்லாம் சொல்லும்போது இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவ வைராக்கியம் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, கர்த்தர் இவருடைய ஸ்தானத்தை உயர்த்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு முதல்ல நாம் எது தேவ பக்தினா, கரைபடாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது தேவ பக்தி என்று சொல்லப்படுமா. சோத்திர தேவனுக்கு முன்பாக மாசற்ற பக்தி என்ன என்பதை குறித்து சோத்திரம் யாக்கோபு 1:27 வாசிக்கலாம். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரத்துல அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் நம்ம இடத்துல மாசில்லாத சுத்தமான பக்தியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னதான் ஒன்று திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளாக இருக்கிறவர்களுடைய உபத்திரமான சூழ்நிலையில் அவர்கள் விசாரித்து முடிந்தால் அவர்களுக்கு சோத்திரம் ஜப உதவி, சோத்திரம் முடிந்தால் பொருள் உதவி எதை செய்ய வேண்டிய ஒரு நிலைகள் இருக்கும்போது நாம் அப்படி செய்வது, விசாரித்து அவர்களுக்கு உதவுவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அடுத்து முக்கியமானது, உலகத்தால் நினை செய்யக்கூடாது. உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகம் நம்மை கரைப்படுத்த விடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது அது எப்படியெல்லாம் கரைப்படுத்தும் என்று நீங்கள் சோத்திரம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:16 கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் பாருங்க, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பார்த்தீங்களா? மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறது, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறது, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்கிறது. இவைகள்லாம் உலகத்தில் உண்டானவைகள் அல்லாமல் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபு இதை குறித்து சொல்லும்போது, விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை வேதவசனம் சொல்லுகிற பார்த்தீங்களா? உலக சிநேகம், உலகத்தின் மேல மோகம், உலகத்தின் காரியங்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:4 சோத்திரம். அதனால வேதம் நம்ம தவறுதலாக சொல்கிறது என்றோ தரந்தாழ்த்தி சொல்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. ஆகவே அந்த உலக சிநேகமானது எப்படிப்பட்டதான மோசம் உடையது அப்படின்னு பார்க்க. உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தின் மேலேயே அன்பு கூறு, தேவன் மேலே அன்பு கூறாம உலகத்தின் மேலே, உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தினுடைய சோத்திரம் காரியங்கள் மேலேயே கவனம் செலுத்துகிற கூட்டங்கள் இருக்கிறது இல்லையா? அப்படி அக்கறை உள்ளவர்கள் இருக்கிறாங்க.
சோத்திரம். அப்போ உலகத்தில் வாழ்கிறோம், அதே சமயத்தில் கர்த்தர் சோத்திரம் ஆட்டும். உலகத்தின் படிப்பு பிள்ளைகளுக்கு தேவை தான். சோத்திரம். நல்ல உணவு, அதாவது உடை, இதெல்லாம் உடுத்துவது நல்லது தான். சோத்திரம். அதே போல் உலகத்தினுடைய உலகத்தார் பாருங்க, அரையும் குறையுமா உடுத்துறது இது ஒரு ஃபேஷனாக இருக்குது உலகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா. பாருங்க அதெல்லாம் சோத்திரம். அப்போ அவங்களோட உடையை பார்த்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தருடைய உடையை பார்த்து அவங்க எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்படிலாம் வேதம் சொல்லும்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையன் அறிகிறா. ஆகையால் உலகத்துக்கு சேதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாக இருக்கிறான். இது பாருங்க வேதம் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பு. ஆகவே வசனத்துக்கு வசனத்தை அறிந்து வசனத்துக்கு கவனமாக நம்மை சோத்திரம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ இன்னொரு காரியத்தை நம்முடைய சோத்திரம், அப்போ உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வது நம்முடைய பகுதியாக இருக்கிறது. கர்த்தர் ஒன்று நம்ம அந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு பாதுகாக்க கர்த்தரும் உதவி செய்கிறாரு. அதே சமயத்தில் நமக்கும் அந்த வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா. உலகம் என்ன கரைப்படுத்தக்கூடாது, உலகம் கரைப்படுத்த நான் விட மாட்டேன். ஆண்டவர் சோத்திரம் என்ன பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். நான் இயேசுவை போல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளை. சோத்திரம். நான் சோத்திரம். அப்போ ஒரு சிலர் பாருங்க, ஒரு நல்ல தகப்பன் தாய்க்கு நல்ல பேர் பெற்றவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? சோத்திரம். அப்போ பாருங்க, இப்போ சிலருடைய அந்த பிள்ளைகளை தகப்பன் தாய் பேரை சொல்லும்போது ஒரு கணம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். சோத்திரம். அப்போ நல்லது, கர்த்தர் நல்லவர். மத்திய 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, எதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது கரைப்படுத்தணும்னு சொல்றாரு. என்னென்ன காரியம் அதை கரைப்படுத்தாதபடி நம்ம கவனமா பார்க்கணும். வாசிக்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள், ஆமா, இப்போ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. பாருங்க, கர்த்தர் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. சரி, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூசணங்களும், 7 காரியங்களை சொல்றாரு. இன்னும் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக இருக்கு. சரி, இது போதுமானது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இதெல்லாம் புறப்பட்டு வரும். இதுதான் என்ன செய்யுமா? இவைகளே. ஆமாம், சோத்திரம். மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ பொதுவாகவே மனுஷனை தீட்டுப்படுத்தும்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆமாம், இதுக்கு இவைகளுக்கு விலகி இருந்தா தான், இல்லைன்னா இவைகள் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு வேதம் எச்சரிக்கிறது. விலகி இருக்க வேண்டிய சொன்ன காரியங்கள்லாம் விலகி இருக்கணும். சோத்திரம். சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதனால தான் வேதம் சொல்கிறது பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லா காவலோடும் மகனே மகளே உன் இருதயத்தை காத்துக்கொள். புதிய ஏற்பாட்டில் கரைபடாமல் அவங்க காத்துக்கணும்னு சொல்லி சபையாரை, தேவனுடைய ஜனங்களை, புதிய ஏற்பாடு சபையை குறித்து ஆவியானவர் சோத்திரம் யாக்கோபு அப்போஸ்தலர் மூலமாக ஆலோசனை சொல்கிறாரு. இப்போ நான் பார்த்தோம். அதே சமயத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்து மூலமாகவும் ஆவியானவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், எல்லா காவலோடும், எப்படியா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள. எல்லா விதத்திலும் எப்படியெல்லாம் உன்னை காத்துக்கொள்ளணுமோ மகனே மகளே நீ காத்துக்கொள் உன் இருதயத்தை. ஏன்னா இருதயத்துக்குள்ள தான் இவ்வளவு காரியங்கள் வருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்ட எல்லா காவலும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி காத்துக்கொண்டா என்ன நடக்குமா? அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அவன் இருதயத்தை காத்து கொண்டா தான் ஜீவ ஊற்று நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், நல்ல ஆலோசனைகள். சோத்திரம். அப்போ இருதயத்தை வேத வசனத்தால் நாம் நிறைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எதால் நிறைந்திருக்கணும்? அதுக்கு தான் கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கெல்லாம், சோத்திரம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் வசனத்தை அதிகமாக சொல்ல வைக்கிறோமே மனப்படம். எதுக்காக? சோத்திரம். இருதயத்தை நம்ம தேவனுடைய வசனத்தால் நிரப்ப சோத்திரம் எந்த அசுத்தம் குடிகொள்ளாது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு முக்கியமானது என்னது? ஆமாம், நல்ல துதி, சோத்திரம், வேத வாசிப்பு, வேத வசனம் மனப்பாடம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், உறவுகள், இதெல்லாம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள, எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள நமக்கு கர்த்தர் துணை செய்கிறார். அல்லேலூயா.
அப்போ சோத்திரம். அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது நமக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் நம்மகிட்டே கொடுக்குறார். அதே சமயத்தில் அதான் சொன்னேன், அதே சமயத்தில் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இது கேட்ட கிருபையில கொடுங்க, காத்துக்கொள்கிறதுக்கு எனக்கு வேண்டிய உதவி செய்யுங்கன்னா கர்த்தர் செய்வார். ஆவியானவர் உதவி செய்வார். அப்போ நம்மிடத்தில் அந்த விருப்பம் இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போ சோத்திரம் இதெல்லாம் காத்துக்கொள்கிறதுக்கு முக்கியமாக உதவி செய்கிறது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுது? சுத்திக்கிட்டு 1 யோவான் 1:7. அப்போ கவனிக்கணும். அப்போ நம்முடைய இருதயம் நம்ம சோத்திரம் ஏதாவது ஒரு காரியங்களில் சோத்திரம் கரைப்பட்டு இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும்? சோத்திரம் இருதயம் கரைப்படும் போது என்ன உண்டாகும்னா, இருதயம் மட்டும் இல்லை, நம்முடைய வாய் நம்முடைய நாவெல்லாம் கரைப்பட்டு போகும். சொல்ல போறீங்களா? அப்போ இதெல்லாம் கரைபடாமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதல்ல இருதயம் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்குள்ள கவனம் செலுத்தணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அப்படின்னா கர்த்தராகிய தேவன் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒளியாகிய கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்தின்படி, ஆண்டவருடைய போதனையின்படி, அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி நாம் நடக்கும் போதுன்னு அர்த்தம். ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பிதாவாகிய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமா? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தையும் சுத்திகரிக்கும், நம்முடைய நாவை சுத்திகரிக்கும், நம்முடைய வாயை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கரைபடாத வாழ்க்கை தேவ பக்தி உள்ள வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. அடுத்து 2வது, கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசம் நம்பிக்கை இருப்பது தான் தேவ பக்தி. யோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி, யோபே உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ என்று அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. சொன்னது நல்ல வார்த்தை தான். அப்போ உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய உங்களுடைய தேவ பக்தி எப்படி இருக்கணும்? நம்முடைய உறுதியாக இருக்கணும். பாருங்க, நீங்க அப்படி உறுதியாக இருந்த தேவதாசர்களை வேதத்தை நீங்க வாசிக்கலாம். இதே யோபு பார்த்தீங்களா, ஆண்டவர் மேல உள்ள அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் மேல இருக்கிற அந்த உறுதியை விட்டு விலகலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தீங்க, அதோடு கூட நீங்க பார்த்தீங்கன்னா ரூத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் உறுதியாக நின்றாங்க. அடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆமா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உம்முடைய கைக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கும் இந்த அக்கினிக்கும் எங்களை விலக்கி காப்பார். காக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான உறுதி பார்த்தீங்களா? அவங்க தேவன் உறுதியை பார்த்து தேவனே இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் அந்த அக்கினி ஜுவாலையின் நடுவில் இறங்கி வந்து 4வதாக அவர்கள் மத்தியில் உலாவி அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றும் அப்படிப்பட்ட அக்கினிமயமான சோதனைகள் ஸ்தோத்திரம் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ இருக்கும் வருமானால் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திர துணை நின்று நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கருத்தாய் நாம் செபிக்கும் போது நிச்சயமாகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா. நல்ல உறுதியா ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் நமக்கு நிச்சயமா துணை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஏசியா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனமுடையவன் வாசிக்கலாம். அப்ப பாருங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனசு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் எப்படி பண்ணுங்க? ஆண்டவரே நம்பி இருப்பாங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனது எப்போது நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரையே நம்பி இருப்பாங்க. அல்லேலூயா. உண்மை பற்றி கொண்ட மனதில் உண்மையே என்ன செய்வான்? ஆண்டவரே நம்பி இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம ஆண்டவரே நம்பி இருக்கணும். மனுஷரால் ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க நமக்கு உதவி செய்ய முடியும். சோத்திரம். அதற்கு மேலே அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க மனுஷர்கள். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாடும். வாழ்க்கையில் போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆமாம், சில என்ன சொல்கிறது, சில காரியங்களை பார்த்தீங்கன்னா நானும் சொல்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சா
சோத்திரம் மணி சோத்திரம் கல்யாணம் பிள்ளைகளை நல்லபடியாக சமாதானமாக வாழ விடணும். சில ஆளுகள் சில பெருசுக இருக்குது. சோத்திரம் ஆமாம். என்ன பண்ணுங்க நமக்கு பார்க்குறோம், கேள்விப்படுறோம். தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு சில மாமனார் மாமியார் சிலதுன்னு தாத்தாலாம் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கிறது எதுக்காகன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக இருக்குதுங்களா என்னன்னு தெரில. இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படி இருந்துக்கிட்டே இருந்தால் கர்த்தர் எடுத்துடணுன்றேன் நான். ஆமாம். சும்மா சில பிள்ளைகளை வாழ விடாதுங்க. சில ஆட்கள் சில காரியங்களை கேட்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப துக்கமாக இருக்கும். பாருங்க, எங்கள் குடும்ப காரியங்களை கேட்டு பாருங்க. பிள்ளைகளை நல்லா சமாதானமாக சந்தோஷமாக மருமகளை மகளை மாதிரி நினைக்கணும். அல்லேலூயா. மருமகனா நம்ம மகனை போல நினைக்கணும். அதாங்க குடும்ப வாழ்க்கைன்றது. திருமண வாழ்க்கை ஒரு ஐக்கியம்னா அதுதான். அதை விட்டு வேறுபாடு பார்க்கறது. மகள்னா தூக்கி வச்சு ஆடுறது. சில குடும்பங்களை பார்க்குறேன், கேள்விப்படுறேன். பிள்ளைகளாக சில பிள்ளை கல்யாணம் ஆகிலாம் சில பிள்ளைங்க போயிருக்கிறாங்க. நல்லது, அவன் நல்லா வச்சிருக்கிற குடும்பங்கள் இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாமனார் மாமியார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல கணவர்மார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கணும் யாராக இருந்தாலும். நம்பி கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்குறாருன்னா கண்கலங்காமல் பார்க்கறது அது தேவ சுத்தம். அல்லேலூயா. நேசிக்கணுமா? உன்னை போல பிறனையே நேசிக்க சொன்னாரே. ஒரு சொந்த சரீரமாகிய மனைவியை சொந்த சரீரமாக கணவனை நேசிக்க முடியலன்னா நீ யார்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். ஊழியர் குடும்பம் மட்டும் இல்லை அப்படி இருக்கிறது, விசுவாசி குடும்பங்களையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஆமாம், இருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அப்போ வயசான காலத்தில் அவங்கவுங்க என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்ந்துட்டோம், பிள்ளை வாழ வேண்டிய பிள்ளைங்க அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். இப்படி எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. நான் இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லணும். சில ஊழியக்காரருங்க சொல்ல தயங்குவாங்க. அப்படி இல்லை. உண்மை எதுவோ எது சும்மா குடும்ப சமாதானம் இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க. ஆமாம், குடும்பங்களில் தேவனுடைய சமாதானம் முக்கியமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குறிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த சபை ஊழியக்காரங்க பெரியவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கணும். கணவன் மனைவிக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கணும். இப்படி சரியாக கொடுத்து சரியாக நடத்தணும். சரி. அப்போ கர்த்தர் மேலே உறுதியான விசுவாசம் நம்பிக்கை இருப்பது தான் என்னது? தேவ பக்தி. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? போராட்டம் வரும். போராட்டம் வரும்போது கூட உறுதியாய் நம்ம நிற்கணும். அப்படி ஒரு சிலர் பாருங்க, உறுதியாய் போராட்டம் வரும்போது உறுதியாக இருக்காமல் விட்டு விடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் பாருங்க சமாதானம் இல்லாமல் போயிடும். அப்போ கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் இருப்பது தான் தேவ பக்தின்னு பார்த்தோம். மூன்றாவதாக ஜெபம் பண்ணுகிறது தேவ பக்தி. ஜெபம் அவசியம் குடும்பங்களில். நம்ம கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக ஆசீர்வாதமும் சமாதானமும் தெய்வீக பாதுகாப்பும் இருக்கணும்னா ஊழியர் குடும்பமாக இருக்கட்டும், விசுவாசி குடும்பமாக இருக்கணும், என்ன வேணும்? ஜெபம் வேண்டும். சரி. தனி ஜெபம், குடும்ப ஜெபங்கள் பண்ணுங்க. தனி ஜெபம், சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபம், இப்படி ஜெபத்தை அதிகரிக்கணும். தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க நம்ம கவனம் செலுத்தணும். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்கிறார், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி இல்லவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலோ. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சகாயம் கிடைக்கும் காலம் இருக்குது நமக்கு. அப்போ பக்தி உள்ளவன் எவனோ, தேவ பக்தி. எந்த பக்தி? தேவ பக்தியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணுமா? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் என்ன கிடைக்கும்? மிகுந்த ஜலப்பிரவாகமே வந்தாலும், பெரிய போராட்டங்கள், பெரிய பிரச்சனைகளே வந்தாலும் அந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. பாதுகாக்கணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அப்படிப்பட்டவரை அணுகாது.
வசனம் மாறாததுங்க. கர்த்தருடைய வசனம் சொன்னுச்சுன்னா அதே தான், அதே மாதிரி நம்ம கடைபிடிச்சோம்னா அதன்படி நிறைவேறும். ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், கொர்நேலியு என்கிறதான நூற்றுக்கு அதிபதி தன் குடும்பத்தாரோடு அனைவரோடும் தேவ பக்தி உள்ளவராயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் பாருங்க, நூற்றுக்கு அதிபதி அந்த மனுஷன் யார் தெரியுமா? ரோமன். ஒரு யூதனும் அல்ல, சோத்திர ஒரு கிறிஸ்தவனும் அல்ல. ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அது வரைக்கும் இல்லை. அது பிற்பாடு சோத்திர மேலான சத்தியங்களை அறிந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக சோத்திர ரட்சிக்கப்படுகிறார், ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆனால் தேவனுக்குள்ள விசுவாசம் முழு குடும்பம் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பக்தி விசுவாசத்தை பார்த்து இது வெளியே தெரியல பாருங்க. அப்படி ரகசிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் கூட இருக்கிறாங்க. ஆனால் ரகசிய கிறிஸ்தவர்கள் எல்லா காலமும் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சில சில வாரங்கள் சில மாதங்கள் இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம், அல்லது ஒரு சில வருஷங்கள் கூட இருந்தாலும் சோத்திர ஏற்ற வேலையில் கர்த்தர் முழுமையாக ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படு ஞானஸ்நானோடு சபைக்கு ஆராதனையில் கூடி வாய்ந்து கர்த்தர் பேசும்போது ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த கொர்நேலியுக்கு. வாசிக்கலாம். இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தை நூற்றுக்கு அதிபதியாய் கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட பெரிய அதிகாரி. அப்போ நூற்றுக்கு அதிபதி, படைத்தலைவன் சொல்லலாம். 100 பேருக்கு ஒரு படைத்தலைவன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். பார்த்தீங்களா, தேவ பக்தி உள்ளவன். கர்த்தர் ஆண்டவர் மேல பக்தி, தேவன் மேல பக்தி. அப்ப தன் வீட்டார் அனைவரோடும் பாருங்க என்ன, தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்தவனமா இருந்து ஜனங்களுக்கு தருமங்களை செய்து எப்பொழுது தேவன் நோக்கி. எப்படிப்பட்ட அனுபவங்கள் பத்திகளா? முழுமையாக இன்னும் சோத்திரம் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கல, சபையில் ஐக்கியமாகல. ஆனா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இந்த தேவனை நோக்கி நான் தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். சோத்திர கர்த்தர் நற்கிரிகளை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்ம இது ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டா இருக்கிறார் என்பதெல்லாம் அறிந்திருந்தார். பார்த்தீங்களா அந்த மனிதன்? ஆகவே தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? தம்முடைய தூதனை முதல்ல அனுப்புனாரு, அடுத்து ஊழியக்காரனை அனுப்புறாரு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி காரியங்களை செய்தாரான்னு பார்க்கிறோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது சோத்திரம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? ஆமாம், தூதனை அனுப்புவார், ஊழியரையும் அனுப்புவார். சோத்திர உதவிக்கு அவர்கள் இன்னும் கிறிஸ்துக்குள் வளர தேவனுக்குள் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கணும். ஜெபம் என்பது என்ன செய்யுதுன்னா என்னன்னா, தேவனோடு உறவாடுவதும் அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் என்பதுன்னு பார்க்கணும். நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த அநேகர் பாருங்க, பொதுவாக மனுஷர்கள் தேவனோடு உறவாடுவதற்கும் தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் மனுஷர்கள் கூட ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோத்திரம் நண்பர்கள் சில உறவினர்களோடு கூட ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அது இருக்கக்கூடாது. அவசியமான காரியங்களுக்கு சோத்திரம் என்ன பண்ணலாம்? சோத்திரம் இன்னைக்கு நேராக போகணுன்னு அவசியம் இல்லை, ஃபோன்லேயே பேசலாம். சரி, சோத்திரம். அப்போ நம்முடைய தேவனோடு மனுஷரோடு அதிகமாக நம்முடைய பழக்கம், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய உறவாடுகள் குறைச்சி கர்த்தரோடு கூட நம்முடைய ஐக்கியமும் நம்முடைய உறவாடுதலும் நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறதும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ மனுஷர்களுடைய காரியங்களை குறைச்சிக்கிட்டு, அதே அப்படி சொல்லும்போது கணவன் மனைவி அப்படின்னு ஒரே சரீரம் ஒரே குடும்பத்தில் அதில் மனைவியோடு கூட கணவன் நேரம் செலவழிக்கணும். சோத்திரம். மனைவி கணவனுக்கு நேரம் செலவழிக்கணும். குடும்பத்தில் மற்ற காரியங்கள் அதோட பெற்றோர்களும் பிள்ளைகளும் இவ்வளோ நேரம் செலவழிக்கணும். ஜபிக்கிறது மற்றும் அன்பு, ஐக்கியம், சோத்திரம், சமாதானம் இதெல்லாம் இருக்க நாம் பிரயாசப்படணும். இதெல்லாம் அவசியம். அதோடு கூட மற்றவர்களோடும் என்ன இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அதுவும் முக்கியம். சபைக்குள்ளும் நல்ல ஒரு மனமாய் சமாதானமாக ஐக்கியமாக இருப்பதும் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. சபை, அதே சமயத்தில் குடும்பம், இது ரெண்டுலையும் ரொம்ப இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவர் மத்தியிலையும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது நாம் வெளிப்படுத்தும்படியாக சோத்திர அன்பு செலுத்தணும். மற்றவர்களிடத்தில் சோத்திர சமாதானமாகவும் இருக்கணும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். 1 பேதுரு 4:7 வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிலும் பாருங்க, வேதம் சொல்லுகிற எல்லாவற்றிலும் என்ன செய்யுது? முடிவு. ஆமாம், இந்த காலத்தில் நம்ம முடிவு ரொம்பவே சௌகரியமாக இருக்குது. சோத்து நல்லா கவனிங்க.
எப்போ ரஷ்யா உக்ரைன் கூட சண்டை போட ஆரம்பித்தாங்களோ, அந்த உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள்லாம் ஐரோப்பிய நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, சோத்திரம் அன்னைக்கே சோத்திரம் என்னாச்சு, 3ஆம் உலகப் போர் தொடங்கிருச்சு. இப்போ அந்த இதில் நடைமுறைலாம் இருந்துகிட்டு இருக்குது. இது இப்படியே இப்போ கொஞ்சம் படிப்படியாக அப்படியே நடந்து கொண்டு கடைசியில் இது உச்ச நிலைக்கு போக வேண்டிய நிலையில் இருக்குது. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்து இஸ்ரவேலுக்கு எதிராக ரஷ்யா வரும்னு வேதம் சொல்லுகிறது. ரஷ்யா, ஈரான், சோத்திரம் மற்றும் அரபு நாடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட சேர்த்துக்குருவாங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகள், யூகே, சோத்திரம், அடுத்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இப்போல்லாம் இது பண்ணிட்டாங்க. சோத்திரம் இப்போயும் எச்சரிச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஈரான், நீ இஸ்ரேல் நீ அடிக்கக்கூடாது, அடிச்சிங்கன்னா சோத்திரம் நாங்கள் கடுமையாக நாங்கள் உனக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாருங்கள், பெரிய இது அதாவது ஒரு வருஷமாக அது இதாகிட்டே இருக்குது. இப்போ ரஷ்யாவுக்கு என்னென்னா சோத்திரம் நேட்டோ நாடுன்ற இதில் இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா இது அதிகார போட்டி அதிகமாக சோத்திரம். இன்னொன்று என்னென்னா சோத்திரம் இது ஒரு வியாபார நோக்கமும் கூட. சோத்திரம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் விற்கிறதுல ஆமாம் இப்படி ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்குது. உலகத்தில் பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. இப்படி ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னா சமாதானமற்ற சூழ்நிலையில் இன்றைக்கி உலகம் போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமாதானத்தின் தேவனை நாம் அண்டிக் கொண்டால் காப்பாற்றப்படுவோம். அல்லேலூயா. உலகத்திலே பல விதமான அழிவு வந்தாலும் தேவ ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் துணை நிற்பார். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஆனாலும் கூட தேவன் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் தான் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோத்திரம் நாம் செய்ய வேண்டியது சமாதானத்தின் தேவனை அண்டிக் கொண்டு சோத்திரம் தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ரோமர் 12:12 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். சோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது கூட குறிப்பாக சொன்னார், வரக்கூடிய கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவம் நடக்குன்றதை சரி இதை வாசிடலாம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். வருங்க என்ன செய்யணுமா? ஆமாம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்னுடைய ஜனங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு ஆவியான மூலமாக. உபத்திரம் வரும்போது, உபத்திரம் வருது, எல்லாருக்கும் வருது. அந்த உபத்திரத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணுமா? 3வது தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெபத்தில் உறுதியாய். ஆமாம், உறுதியாக தரித்திருங்க. நேரம் ஒதுக்கி சோத்திரம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா சோத்திரம் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடுங்க. சோத்திரம் ஒரு வாரம் போகலாம், ஒரு வாரம் லீவ் போடலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். அதே போல் வீட்டிலையும் தினமும் ஒரு ஜெப பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க. தினமும் ஜெபிக்கிற ஜெபத்தை கூட்டுற காலத்தில் இருக்கிறோம். ஜெபத்தை குறைச்சிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. இன்னைக்கு நமக்கு தேவை தேவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும், தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும். 2 முக்கியம். சோத்திரம். ஊழியர்கள் நாங்கள் சொல்கிறோம், அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்களும் தயவு செய்து கடைபிடிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக நம்ம இருந்தோம்னா சோத்திரம் வாசித்தோம். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவர்களை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், சுனாமியே வந்தாலும் என்ன செய்யாது. ஆமாம், நிலநடுக்கமே வந்தாலும் என்ன செய்யாது. ஆமாம், நம்ம மேற்கொள்ளாது. சோத்திரம். இதெல்லாம் உண்மை. சோத்திரம். ஆமாம், அவன் என்னது கடைசியில் அந்த நாட்களில் 2ஆம் உலக போரில் அணுகுண்டு போட்டானுங்க. சோத்திரம். இப்போ என்னவா? என்ன பாமா? நியூக்ளியர் பாமா. பயங்கரமான, அதை விட அதிகமான பவர் உள்ளது. அதான் சொல்கிறது காரியங்களை பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் உலக நடப்பு சதியெல்லாம் நீங்கள் செய்தியெல்லாம் கேளுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க நமக்கு தோண்டும். சோத்திரம். 400 உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் யார்கிட்ட இருக்குதா? நியூக்ளியர் பாம்பு இதெல்லாம் உலகத்தில் பல தேசங்கள்கிட்ட இருக்குது. அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, யூகே, நம்ம இந்தியாவில் பாகிஸ்தான் கூட வச்சுருக்கிறான். பாகிஸ்தானு, சோத்திரம், சைனா. ஆமாம், அப்படி வச்சுருக்கிறானுங்க. நல்லது செய்கிறானுங்களோ இல்லையோ? ஆமாம், சோத்திரம். புண்ணியம் செய்கிறது தெரியுதா இல்லையோ? ஆனது கேடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி உலகம் சோத்திரம் நிறையா காரியங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பார்க்குறோம். சோத்திரம். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் சோத்திரம் நிர்விசாரணமாக இருக்கிற காலம் இல்லை. இது நல்ல கருத்தாக ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடி ஜெபித்து சோத்திர தேவனுடைய பாதுகாப்பை பெற வேண்டிய, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை கொண்டு கர்த்தர் நம்ம ரட்சித்து சபையில் வச்சிருக்கிறாருன்னா
சோத்திரம் நம்மை கர்த்தர் கடைசி காலத்திலாம் வச்சிருக்கிறாரு என்பதை நல்லா அறிஞ்சு கொண்டு என்ன செய்யணும்? சோத்திரம். ஆமாம், நாம் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற நாம் கவனம் உடையவர்களாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இங்கே லூக்கா 21 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, சோத்திரம் என்ன செய்யணுமா? ரொம்ப இது கடைசி காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. 21 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், சோத்திரம் மத்தேயு 24 அதிகாரம், மார்க் 13 அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்க. கடைசி காலத்தில் சோத்திர கடைசி காலம்ன்றது ஆரம்பிச்சாச்சு. இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் ஏசப்பா காலத்துக்கு பிற்பாடு கடைசி காலம் ஆரம்பிச்சிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா சோத்திரம் இந்த காலம் எவ்வளோ கடைசி காலம் என்பதை இன்னும் நாம் அறிஞ்சிருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே என்ன செய்யணுமா? 34 வசனத்திலிருந்து லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் என்ன செய்யக்கூடாதா? அது தெரியுதா? இருதயங்கள் என்ன செய்யக்கூடாதா? நம்முடைய இருதயத்தில் என்ன, அதாவது போஜன பிரியரெல்லாம் நம்ம இருந்துடக்கூடாதான் ஆண்டவருடைய பிள்ளைங்கள். சரி, அப்போ நமக்கு வேண்டிய உணவு, நல்ல ஆகாரம், இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம உடம்பை கவனிச்சுக்கொள்ளணும், ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளணும். அடுத்து வெறியினாலும் பல விதமான வெறி, குடி வெறி, பல போத வஸ்து வெறியல். அடுத்து என்னது? ஆமாம், சோத்திர லௌகீக கவலைகள் இருக்கக்கூடாது. லௌகீக கவலைகள் என்பது என்ன? உலகத்தோடு இணைந்து பலவிதமான கவலைகளை நாம் நமக்குள்ளாக சுமத்தி கொள்ளக்கூடாது. சரி, கவலைகளினாலும் பாருங்க, அதெல்லாம் என்ன செய்யணுமா? நம்ம பாரமடிச்சிருமா. பாரமடியாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் சோத்திரம் அந்த கடைசி நாள் ஆண்டவர் சபையை சேர்த்துக்குள்ள வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்துருங்க. நான் என்னுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க, காத்துருங்கன்னு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இப்போ உபத்திர காலம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த உபத்திரம் இல்லை? மகா உபத்திரம். இந்த உபத்திரம் இன்னும் வரல. அந்த அந்தி கிறிஸ்துக்கு வந்த பிற்பாடு அந்தி கிறிஸ்து சோத்திர ஏற்கனவே வந்து தான் இருக்கிறான். ஆனால் எப்போ வந்து யாருன்னு எப்போன்னு தெரியும்? ஆமாம், ஆண்டவர் வந்து சபையை சேர்த்து கொண்டு போன பிற்பாடு அப்போ தெரியும் சோத்திரம் யார் அந்தி கிறிஸ்துன்னு. இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுனா, உலகம் முழுவதும் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கும்போது சமாதானத்தை தருவதாக வருவான். அது அவனை நம்புவாங்க. அப்போ உலகம் முழுவதுக்கும் ஒரு தலைவன் வருவான். ஹல்லேலூயா. சர்வாதிகாரியாக வருவான். அவன் தான் ஆண்டி கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. இதை வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேற போகுது. கர்த்தர் சோத்திரம். இன்னொரு சந்ததி நமக்கு இனிமேல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இது ஆண்டவருடைய நம்முடைய சந்ததி தான் ஆண்டவருடைய வருகையை சந்திக்கக்கூடிய கடைசி சந்ததியாக இருக்கக்கூடும். அல்லேலூயா. நிலவரம் அப்படி தான் இருக்கு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ நீங்கள் நினையாத நேரத்தை அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்றாரு? சோத்திரம். அடுத்த 35-36 வாசிக்கணும். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரப்போகுது. கன்னியை போல பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரப்போகுது. அப்போ எல்லா தேசங்களிலும் வரப்போகுதுன்னு அர்த்தம். கன்னியை போல இந்த நாள் வரப்போகுது. சரி, அடுத்த வசனம். ஆகியா நம்ம என்ன செய்யணும்? கவலைப்பட்டு கலங்கி அழுது கொண்டு இருக்க சொன்னாரா? இல்லை. என்ன செய்யணுமா? ஆகியால் இனி சம்பவிக்கிற போய்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். மனுஷகுமாரன் ஐயா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்க பாத்திரவான்களை என்ன பண்ணுவதற்கு என்ன செய்யணுமா? இதை தான் நம்ம செய்யணும். சோத்திர ஜபத்தோடு இருங்க. சுவாசத்தோடு ஜபம் பண்ணுவோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் நல்ல சோத்திர ஜபத்தில் சோத்திர தேவனோடு கூட உறவாடி தேவனோடு இருக்கும்போது தேவசத்தை நம்ம அறிய முடியும். ஆகவே நம்ம ஜபத்தை கூட்டணும். இந்த நாட்களில் கர்த்தர் வீணான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. சோத்திரம். சரி, நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது சத்தியத்தை அறிகிற அறிவே தேவபக்தி. சத்தியம் நம்ம கையில் வேத புத்தகமாக கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காருல. இதை அறிகிற அறிவே தேவபக்தி. இன்னொன்று இந்த சத்தியம் யாரு? வேதம் சொல்கிறது இயேசுவே சத்தியம். சோத்திரம். வார்த்தையானவர். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, வேத சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாக வேணும். தீத்து 1:3 வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க. சோத்திரம். தீத்து 1:3 சோத்திரம் வாசிக்கலாம். பாருங்க, நம்முடைய தேவன் யாரா? அதனால நான் சொல்றது என்னன்னா,
சோத்திரம். வேதத்தில் தேவன் ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்து சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேற போகுது. அல்லேலூயா. ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது. இப்போ வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இனிமேல் நடக்க போகிறது வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. சோத்திரம். அதை நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம ஆகவே இப்படி இருக்கிறதுனால வேதத்தை தான் நம்ம பார்க்கணும். வேதம் தான் நமக்கு கண்ணாடி. சோத்திரம். உலக நடப்புகளை அறிகிறதுக்கு அதே சமயத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்துறதும் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எப்படி இருக்குன்றது வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம நிலவரம் தெரியுது. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் அல்லது குறைவுபட்டிருக்கிறோம் சோத்திரம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது வேதவசனம் தான். அப்போ சோத்திரம். பொய்யிராத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து பாருங்க. சோத்திரம். நித்திய ஜீவனை குறித்து ஆதிகாலம் முதல் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறார். சோத்திர ஆதிகாலம் முதல் போது சோத்திர பழைய ஏற்பாட்டு சபையின் காலம் முதற்கொண்டுன்னு அர்த்தம். இந்த நித்திய ஜீவன் என்பது இந்த பூமிக்கு வாழ்க்கை முடிந்த பிற்பாடு தேவனோடு வாழுகிற முடிவில்லாத வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி என்ன செய்யறாரு? அதை குறித்த நம்பிக்கை பற்றி என்ன செய்யறாங்க? தேவபக்திக்கு எதுவான தேவபக்திக்கு எதுவான என்னவா? சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்த 2 பேதுரு 1:3 சோதரர் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே வாசிக்கலாம். உம்முடைய மகிமையினாலும் 2 பேதுரு 1:3 சோதரர். சரி, தம்முடைய மகிமையினால், அதாவது அப்படின்னா கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் பாருங்க நம்மை அழைத்திருக்கிற தேவன் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும். 2வது பாருங்க, தேவ பக்தியும் வேண்டிய யாவற்றையும் எது கொடுக்குதான்? அவருடைய தேவனுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நமக்கு தந்தருகிறது. எதை? தேவ பக்திக்கும் நம்முடைய ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் தருகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவுல சோத்திரம் நம்ம கவனமுடவர்களாக இருக்கணும். சத்தியத்தை இன்னும் அறியணுமே, வேதத்தை அறியணுமே அப்படின்னு விருப்பம் இருக்கணும். சோத்திரம். விருப்பம் இருக்கும்போது நம்ம ஆண்டோடைய வசனத்தை நேசிப்போம், வாசிப்போம். அல்லேலூயா. தினமும் நேசிக்கிற வாசிக்கிற பழக்கம் இருக்கா? நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். சோத்திரம். நீங்கள் வாசிக்கலைன்னா நீங்கள் கடைசி கால போராட்டங்களிலும் சோர்ந்து போயிடுவீங்க. உங்களோட நான் சொல்கிறேன், நீங்கள் தைரியப்படுத்துக்கிறதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. கர்த்தர் சோத்திரம் ஒன்று வாரம் வாரம் வேத வசனங்களை கொண்டு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துவோம், தைரியப்படுத்துவோம், உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்போம். அது மட்டும் போதாது, தினமும் கர்த்தர் உங்களோடு பேசணும். அல்லேலூயா. அதுதான் வேதம் வாசிக்கணும், தினமும் வாசிக்கணும். கடைசி காலங்க நீ போக போக பாருங்கள் நிலைமைகளை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. சோத்திரம். ஒருத்தரையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோத்திரம். ஏன்னா அவங்க சோத்திரம் அவங்கவுங்க என்ன வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? மிரட்டுறாங்க பார்த்தீங்களா? சோத்திரம். அமெரிக்கா ரஷ்யாவை மிரட்டுறான், ரஷ்யா அமெரிக்கா மிரட்டுறான். சோத்திரம். இது 2 குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு உலகத்தை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டானுங்க. நீங்கள் பாருங்களேன் என்ன பண்ண போகிறாங்க பாருங்களேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஊடால பாதிக்கப்படுறது மக்கள் தான், உலக மக்கள் தான். சோத்திரம். பாருங்க, இந்த யுத்தம் முடியும் போது 200 கோடி பேர் இறந்து போயிடுவாங்கன்னு பைபிள் இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். அதாவது கால் பங்கு பேர் என்ன செய்வாங்களாம்? சோத்திரம். வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 4 விதமான பாதிப்பு வருமா அந்த யுத்தத்தில். என்ன வரும் வாசிங்க. ஆண்டவர் ஞாபகப்படுத்தினான்னு சொல்கிறேன். இப்போ அது நம்ம எல்லா வசனங்கள் அல்ல. 6ஆம் அதிகாரத்தில் சம்பவம் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ உலகத்தில் என்ன நடக்குது? வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவங்கள்லாம் படிப்படியாக நடந்துகிட்டு இருக்குது. வாசிக்கலாம். சோத்திரம். அதாவது மங்கின குதிரை வந்துச்சு அப்படின்னா இருக்குதா? வாசிக்கலாம். மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பார்த்தீங்களா? சரி. ஆமாம். சரி, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் துஷ்ட மிருகங்களாலும் பாருங்க. சோத்திரம். இந்த துஷ்ட மிருகங்களால் வருகிற பாதிப்பு என்ன தெரியுமா? அதான் என்னது? வைரஸ் பாதிப்பு. இப்போ ஒரு 160 தேசங்களுக்கு மேலே என்ன ஒரு பாதிப்பு வந்திருக்கான்? என்னது? மங்கி
பாக்ஸான் என்னது குரங்கு அம்மையான் பார்க்க கோரமாக இருக்குதுங்க. சோத்திரம் பாருங்க, வேதத்தில் ஏற்கனவே கொரோனா அப்படிப்பட்ட பாதிப்பு வரும்லாம் வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ள நோய் தாவீது காலத்தில் கூட இருந்தது தான். ஆனால் கடைசி காலத்தில் அதிகமாக என்னென்ன இருக்குமா? சோத்திரம் என்ன காரியம்? பஞ்சம் வரும், பட்டயம், அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்கள், அதை சோத்திர சாவு. சோத்திரம் இதனால பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்ய முடியும் அதிகாரம். சோத்திரம் இந்தியா உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 800 கோடி. அதில் கால் பகுதி என்னது? 200 கோடி. எப்போ அது இது உடனே முடியாது. இந்த யுத்தங்கள்லாம் பாருங்கள் உடனே முடியாது. ஏன்னா சோத்திரம் அதாவது ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பிறகு தான் நம்ம உடனே தொடக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, நியூக்ளியர் பாம்போ இந்த இதை அணுகுண்டெல்லாம் உடனே போட மாட்டானுங்க. மற்ற இப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போல்லாம் இங்கே நேரடியாக போய் அங்கே போய் என்ன பண்ண வேண்டியதில்லை. எதில் அனுப்புகிறான்? 3000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் கூட என்ன இருக்குது, ஏவுகணையில் வச்சு அனுப்பிச்சிடலாம். அது அமெரிக்காக்காரன் ஜப்பான் நாட்டில் அணுகுண்டு ஃப்ளைட்டில் வந்து போட்டான். இப்போ ஒன்றும் இல்லை. நியூக்ளியர் பாம்புன்றது அப்படி இதாகி போச்சு. ஆனால் அந்த எப்போ இந்த இது கடைசி கட்டம் முடியும்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக பல நாடுகள் வரும். வந்து யுத்தத்தில் ரஷ்யா தலைமையில் வந்து ஈரானு, ரஷ்யா, துருக்கி, அரபு நாடுகளில் சில நாடுகள்லாம் சேர்ந்து வந்து யுத்தம் இங்கே இஸ்ரேல் மலைகளுக்கு விரோதமாக வந்து அங்கேயே என்ன பண்ணுமா? அந்த யுத்தத்தில் என்ன உண்டாகுமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவங்களுடைய அந்த நியூக்ளியர் பாம்புடைய பவர் என்ன எப்படிப்பட்டதான் தெரியுமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவங்க நிற்கும் போதே உடல் அழுகி அப்படியே சதையெல்லாம் உருகி உருகி போகுமா. கண்ணில் உள்ளே கெட்டு போயிருமா, கண்ணுக்குள்ளே. சோத்திரம் பெரிய பெரிய எப்படி இல்லை பலசாலியாக இருப்பானுங்க. யார்? இராணுவ வீரன்கள்லாம். அதே நாவில் அழுகி போயிருமா. அப்படிப்பட்டதான கொடூரமானதான் இது நியூக்ளியர் பாம்பு. கடைசி சோத்திரம் அது பாருங்க. கடைசியில் மூணாவது ஆலயம் ஏற்கனவே சோத்திரம் சாலமன் கட்டின இடத்துல கட்டணும். இப்போ சாலமன் கட்டின இடத்துல என்ன இருக்குது? ஆமாம், மசூதியை கட்டி வச்சுருக்கிறாங்க. சோத்திரம் இவங்கெல்லாம் வெளியே சதுரடிக்கப்பட்டு போனதுனால இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அந்த இடத்த ஆக்கிரமித்து அந்த நேரத்தில் கட்டிட்டாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இதெல்லாம் நீ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கடுமையாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், எங்கே இருக்குது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கே இருக்குது? நம்ம நீங்கள் சகரிய புத்தகத்தில் வாசிக்கலாம். இங்கே கூட நீங்கள் சில வார்த்தைகள் இருக்குது இல்லையா? வாசிக்கலாம். மாண்டு போவார்கள். சரி, இப்படிலாம் இருக்கு. சரி, நான் சொல்றதெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு 20 கோடி பேர் யுத்தத்தில் கலந்து கொள்வாங்களாம். அப்படிப்பட்ட சம்பவம்லாம் இருக்குது. அதாவது வேதத்தில் இனிய நடக்க போகிற சம்பவங்களில் வந்து யுத்தங்களில் ஒன்று உலக யுத்தம், அதாவது 3வது உலக யுத்தம். அடுத்து என்ன நடக்க போகிறது? அந்திகிறிஸ்து காலத்தில் அந்திகிறிஸ்துவோட ஆண்டவர் செய்கிற யுத்தம் என்னது? அர்மேதகான் யுத்தம். 3வது வந்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிற்பாடு மாகோகு யுத்தம். இந்த 3 யுத்தம் நடக்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற யுத்தம் என்னது? ஆமாம், அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்குது. இது உச்ச நிலையை அடையும் போது தான் என்ன உண்டாகும்? சரி, இதெல்லாம் சொல்லி எனக்கு பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லாதீங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அல்லேலூயா. ஆமாம், கடைசி கால சம்பவங்கள்லாம் அறிஞ்சிக்கிறது நல்லது. எதுக்குன்னு அப்போ கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு அக்கறை வரும்ல, அதுக்காகத்தான் சொல்கிறது. அப்போ நிறைய ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு துணை நின்று நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம அந்த சத்தியத்தின் தலைப்பில் சில வார்த்தைகளை தியானிக்கலாம். வாசிக்கலாம். அடுத்து தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 2:12. சத்தியத்தை அறிகிற அறிவு. பார்த்தீங்களா? நீங்களும் நானும் என்ன பக்தியா? அவபக்தியை என்ன பண்ணும்? வெறுக்கணும். தேவ பக்தியை நாம் நேசித்து தேவ பக்தி உடையவர்களாய் வாழணும். அவபக்தியை வெறுக்கணும். சரி, அப்போ அவபக்தினா தேவ பக்திக்கு
மாறானது. அது எல்லாமே சோத்திரம். இன்னும் பக்தி, சில பக்தி இருக்குது. அந்நிய வழிபாட்டு பக்தி, அது ஒரு பக்தி. இன்னொன்று கிறிஸ்தவத்தில் என்னது, சில அவபக்திலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அவற்றை அகற்றி போடணும். சோத்திரம். சரியான தேவ பக்திக்குடையவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் வாசிக்கலாம். நாம் அவபக்தியையும் அடுத்து என்னது, லௌகீக இச்சைகள் என்பது என்ன, உலகத்தின் இச்சைகள், ஆசைகள் தான். லௌகீகம்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது உலகத்தின் காரியங்களை குறிக்கும். சரி, அடுத்த தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், ஜீவனம் பண்ணணும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சோத்திர தெளிந்த புத்தி நீதியும் தேவபக்தி உள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழணும்னு அர்த்தம். ஜீவனம்ன்றது என்பது என்ன, நம்ம வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட இதுதான் தேவன் விரும்புகிற கிறிஸ்துவ வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம் நம்ம அறிய வேண்டியது சத்திய வேதத்தையும் வார்த்தையான நம்முடைய கர்த்தரா இயேசுவையும் அறிகிற அறிவு நமக்கு அதிகமாக தேவை. ஹல்லேலூயா. வேதம் முழுவதிலும் தேவனை அறிகிற அறிவை நம்ம சோத்திரம் நம்ம கவனம் செலுத்துகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அதைத்தான் சொல்லும்போது சோத்திரம், நீ உன் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்கிறார். சோத்திரம். வேதத்தை உன் வாயிலே தேடுவார்களே. மல்கியா புஸ்தகத்தில் கர்த்தர், நீங்களும் நான் இன்னைக்கு யாரு, ராஜாக்குள்ள ராஜா ஆசாரியர்களாக இருக்கிறோம். மல்கியா புஸ்தகத்தில் சொல்கிறாரு, சோத்திரம் வாசிக்கலாம். ஆசாரியனுடைய உதர்கள் எழுத்தின்படியாக ஊழியர்கள் எங்களுக்கு முதல்ல அந்த வார்த்தை உரியது. அடுத்து நீங்களும் யாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆசாரியர்களும், ராஜாக்களும் ஆசாரியர்களும். சரி, நம்முடைய வாயில என்ன உண்டாகணுமா? ஆசாரியன் உங்களுடைய என்னுடைய வாயை எதை காக்கணும், அறிவை காக்கணும். ஆமா, வேதத்தை வாயை திறந்தா வேதம் வருதா உங்க வாயில, வசனம் வருதா, எது வருது? என் வாயில உங்க வாயில என்னதான் வரணும்? வார்த்தைக்கு வார்த்தை வசனம் வரணும், வார்த்தை வரணும். வேற ஏதாவது வந்துச்சுன்னா சரியில்லை. அல்லேலூயா. ஆசானுடைய உதடுகளை அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்களை வேதம் சொல்லுது கர்த்தருடைய தூதன் சொல்லப்படுது. தேவதூதன் அல்ல, கர்த்தர். இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேனே, இது தேவ தூது. அல்லேலூயா. அதனால தான் தேவ தூதன் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஆனால் ஓசியாவில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை மறக்கக்கூடாது. ரெண்டு வசனம் இருக்குது. என் ஜனங்கள் வசனம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள், பார்த்தீங்களா என்ன வேதனையோட சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? அறிவு இல்லாமல், என்ன அறிவு இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை. சோத்திரம். ஆமாம், வேதத்தை அறிய வேண்டிய ஆசை இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி ஆண்டவர் அவங்களை எதிர்பார்த்தார் பாருங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவோ அவங்களுக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளுக்கெல்லாம் பைபிள் கிடையாதுங்க. வேத வசனம் ஊழியக்காரங்களை பிரசங்கித்தம் பண்ணாதான். ஆனால் நம்ம கையில் சோத்திரம் எப்பேற்பட்ட வேதங்களை கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம். ஆமாம், இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கலாம். தமிழ் அவருடைய சொந்த பாஷையில் கர்த்தர் நமக்கு சோத்திர வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம வாசிக்காமல் இருந்தோம்னா இது அந்நிய காரியமாக நம்ம நினைக்கிறோம்னு வேதம் சொல்லுது. வாசிங்களா, என் ஜனங்களை அறிவில்லாமையால் என்ன பண்ண சங்கரமாயிரான்னு தெரியுதா, அழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவரம், அவங்க தேவனை விட்டு போய் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது காரணம் என்ன, தேவனை விட்டு விட்டார்கள். சோத்திரம். அப்போ தேவனை அறிகிற அறிவில் வளரணும், தேவனுக்கு உறுதியாக வாழணுன்ற ஒரு உறுதி இல்லாதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை இதாச்சு. ஆனாலும் தேவன் அவர்களை சோத்திரம் முற்றிலுமாக வெறுத்து விடவில்லை. மறுபடியும் அவர்களோட பாவங்களை மன்னித்து அவர்களை சேர்த்து கொண்டார் என்றெல்லாம் உண்மைதான். சோத்திரம். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ அறிவை வெறுத்தாய். எந்த அறிவை வெறுத்தாய்? படிப்பறிவையா? படிப்பறிவு இந்த பூமியோட சரி. இப்போ படிப்பறிவு நமக்கு வேண்டும். பிள்ளைகள் நல்ல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல உத்தியோகத்தில் வருவதற்கெல்லாம் சோத்திர ஒரு படிப்பு தேவை. படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்கட்டும். ஆனால் தேவனை அறிகிற அறிவு வேண்டும். அது எதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். நீ தேவனை அறிகிற அறிவை அல்லது சத்தியத்தை அறிகிற அறிவை வெறுத்தாய் அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விட. ஊழியக்காரனுக்கு ரொம்ப முதல் எச்சரிப்பு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அடுத்து நீங்களும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின்படி நீங்களும் ஆசாரியரும் ராஜாக்களும் இருக்கிறீங்க. சரி, நானும் உன்னை
பார்த்தீங்களா அந்த வார்த்தையை கவனிங்க. நான் வெறுத்து விடுவேன்றார். ஒரு தகப்பனை ஒரு தாயை எச்சரிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நீ உன் வேதத்தை, தேவனுடைய வேதத்தை பாருங்க. நீங்க கை வேத இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து வேதத்தை வாசிக்கிறதோடு அடுத்த வாரம் தான் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்குது. இங்கே சபையில் வேதத்தை கொண்டு வரீங்க, எடுக்கிறீங்கன்னா தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் வேதத்தை எடுத்துகிட்டு தொடர்ந்து வாசிக்கிறீங்க. சோத்திரம் இல்லை. நீங்கள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது வேதத்தை எடுத்துகிட்டு போவோம், சர்ச்செல்லாம் வாசிக்கிறோமே, வேதத்தை அன்னைக்கு தான் ஊழியக்காரர் போதிக்கிறாரு அப்படின்றது மட்டும் திருப்திப்பட்டு இருக்காதீங்க. நீங்களும் வேதத்தை வாசிங்க, பிள்ளைகளையும் வாசிக்க வைங்க. அல்லேலூயா. வாசிக்கக்கூடிய வயதுள்ள பிள்ளைகளை வாசிக்க வைங்க. சோத்திரம். அப்போ பாருங்க, நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அது பாருங்க எவ்வளோ பரிதான் பார்த்தீங்களா. நம்ம ஒரு தாய் தகப்பன் வேதத்தை மறந்தா கர்த்தர் யாரை மறந்துடுவாராம்? கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறந்தால் என்ன நிலைமை உண்டாகும் பாருங்க. வேத வசனம் கர்த்தர் சொல்லுனது அது மாற்றி எழுத முடியாது. யாரும் மாற்ற முடியுமா? சொன்னது தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அதன்படி நடக்கிறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளை கவனிங்க. வேதத்தை வாசித்தியான்னு கேளுங்க. நீங்கள் வாசித்து முன்மாதிரியை காட்டுங்க. சோத்திரம். ஆமாம் ஆமாம். ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறது பிள்ளைங்க பார்க்கட்டும். அவங்களையும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உட்கார வைங்க. அதனால தான் அந்த நாட்கள் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வாங்க பெற்றோர்கள். தெரியுமா? வேதம் வாசிக்கலாம் சாப்பாடு இல்லை, சோத்திரம். ஜெபம் பண்ணலைன்னா டிஃபன் இல்லை, இப்படிலாம் கண்டிஷன் அவங்க இது பண்ணாங்க. அதனால பிள்ளைங்க பாருங்க பிற்பாடு பார்த்தீங்கன்னா அப்படி சோத்திர தேவனை நேசித்து வேதத்தை நேசித்து ஜெபித்து இப்படி நல்ல ஒரு சோத்திர வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல மேன்மையான நிலைக்கு வந்தாங்க ஒரு சந்ததி. அந்த நாட்கள் இருந்த சந்ததிகள் நம்முடைய சந்ததிகளும் அப்படியாக நல்லா உயர்ந்திருப்பார்களாக. அல்லேலூயா. அதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவு அவசியம். சத்தியத்தை அறிகிற அறிவு தான் என்னது? வேதத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு தான் தேவபக்தி. அடுத்து 5வது, நாவை அடக்குவது தான் தேவபக்தி. என்னத்தை அடக்கணுமா? ஆமாம், சோத்திரம். இந்த நாவு சிறிய அவயமாக இருந்தாலும் என்னது வேதம் சொல்லுது? ஆமாம், சோத்திரம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வசனத்தை வாசித்தோம்னா அது பொல்லாததும் அடங்காததுமானதான். என்னது? இதை அடக்க வேண்டியது சோத்திரம். எப்படி அடங்குன்னு அடங்கிருமா? சொன்னால் அடங்காது. அதை நம்ம அடக்கிறதுக்கு ட்ரைனிங் இருக்குது. அல்லேலூயா. அப்படிங்களா? ஒரு நாள் அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போமா? ட்ரைனிங். சோத்திரம். இன்னைக்கு போய் வேதத்தை அந்த பகுதியை வேதத்தை 3ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிங்க, பொறுமையாக வாசிங்க. ஆவியானவர் என்னோட பேசுங்க. பாருங்க சோத்திரம். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன்னு தாவீது சொல்றாரு இல்லையா? சங்கீதம் 17:3. அந்த வாயின்றது எதை சொல்றாரு தெரியுமா? நாவை தான் சொல்றாரு. வாய்க்குள்ள இருக்கிற நாவை தான் சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 17:3. பரிசோதித்து விசாரித்தோம், புடமிட்டு பார்த்தோம். பார்த்தீங்களா? நீரின் இதயத்தை பரிசோதித்து அக்காலத்தில் அதை விசாரிக்கிறது. பார்த்தீங்களா? தாவீதுக்கு என்ன அனுபவமோ அதுதான் நமக்கு வரும். நம்ம இதயத்தை பரிசோதிக்கிறவர், நம்ம கர்த்தர் நம்ம விசாரிக்கிறவர். நம்ம சொல்றாரு தாவீது, என்னை புடமிட்டு பார்த்தோம். நம்மளை புடமிடுவார். நம்ம எப்படி ஆவிக்கிற நிலையில் இருக்கிறோம்னு புறமிட்டு பார்ப்பாரு. சோதர் தாவீதுக்கு மட்டும் இல்லை நமக்கும். ஒன்றும் காணாது இருக்கிறேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? என் வாய் மீறாதபடிக்கு என்ன செஞ்சேன்? அந்த வாய் மீறாதபடி என் வாய்க்கு காவல் வைன்னு சொன்னவர் அவர் தான். யாரு? நீங்கள் நம்மளை ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இந்த வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. சோத்தன சமயத்தில் அப்படியே என்னது இந்த வாய் மீற பார்க்கும். நாவுனா வாய்னா நாவு தான். அதை என்ன பண்ணணும்? சோத்திரம். அதை சோத்திரம் கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். சோத்திரம். யாக்கோப்பு 1:26 வாசிங்க. வீட்டில் போய் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வசனம். நமக்கு நேரம் இல்லை, சரி வாசிக்கலாம். இப்போ வாசிங்க. யாக்கோப்பு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, பார்த்தீங்களா? தன் நாவை அடக்கணுமா? சோத்திரம். யாரு? ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தன் நாவை அடக்க கற்றுக்கொள்ளணும். சோத்திரம். அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, நாவை அடக்கலைன்னா இருதயமே வஞ்சிக்கப்பட்டு போகுது. அடுத்து என்னது? தன்னை தேவ பக்தியுடன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தியே வீணாய் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போ பாருங்க,
சீக்கிரமாக கடகடன்னு வாசிச்சு போறீங்களா? ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். அது விளக்கி சொல்ல வீட்டில் போய் விளங்கி கொள்ளுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3லேருந்து 10 வசனத்தை சோத்திருப்பா வாசிக்கலாம். பாருங்க. ஆ கீழ்ப்படியும்படிக்கு ஆ பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. கடிவாளம் கொண்டு என்ன செய்றாங்க, உங்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துறாங்க. ஆ அப்போ குதிரையை சொல்லிட்டு அடுத்து கப்பல்னு சொல்றாரு. கப்பலையும் பாருங்க, அவைகள் மகா பெரியவளாக இருந்தாலும் அடிபட்டாலும் நடத்துகிறவன் போக முடியும் யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே. ஆமாம் உண்மை தானே. சரி அடுத்து அப்படியே நாவானது பெரிய அவயமாவா இருக்குது. நாவ நாக்கை காட்டுங்களேன். அப்படி கையில் வச்சுக்கணும். என் நாக்கு சின்ன அவயம்தான். சரி அடுத்த என்னவா, என்ன விஷயமா? பேசுதா பேச மாட்டேங்குதா? உண்மையை ஒத்துக்கணும். பேசுதானே. பெருமையான பேசும். பாருங்கள். கொளுத்தி விடுதா? சின்ன நெருப்பு தான் பெரிய காட்டே என்ன பண்ணுமா, காலி பண்ணி விட்டுரும். சரி அடுத்து அதே போல தான் பெரிய ஆமாம் இந்த சின்ன நெருப்பு கவனமாக இல்லைன்னா வீட்டே கூட கொளுத்திடும். அப்படி சரி பாருங்க, நாவும் நெருப்பு தான். ஆமாங்க நாவும் நெருப்பு தான். நான் ஏதோ லேசம் நினைக்காதீங்க. இந்த நாவை சரியாக அடக்கி பழக்கலை. ஆமாம் சோத்திரம். நாவாலை கெட்டவர்கள் எத்தனோ பேர்னு சொல்கிறாங்கல்ல. வாய் பொதுவாக சொல்கிறது நாவை சொல்ல மாட்டாங்க, வாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாய்க்குள்ளுக்கு நாவைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். சரியா? அப்போ நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்தா உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் பாருங்க எவ்வளோ பெரிய காரியம். முழு சரீரத்தையும் கரப்படுத்தக்கூடிய பவர் எதுக்கு இருக்குதான்? நாவுக்கு இருக்குதான். பார்த்தீங்களா? ஆயுள் சக்கரத்தை நம்முடைய ஆயுஷ் நாட்களே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய ஆயுஷையே குறைச்சிருமா. எனது இந்த நாவு கவனமாக இல்லைன்னா நம்ம ஆயுஷே குறைஞ்சிருங்க. வேதம் சொல்றது அதான். அது அதனுடைய அர்த்தம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற ஆயும் கடைசியில் அதோடு கூட என்ன எங்கேயே கொண்டு போய் விட்டுருமா. இல்லை எப்படிப்பட்டது. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம இந்த நாக்கை தினமும் என்ன நாக்கை கையில் நாக்கை நீட்டி கையை வச்சு ஆண்டவரே இந்த நாக்கில் நம்முடைய வல்லம் இறங்கட்டும், அபிஷேகங்க தொடுங்க, உமக்கேற்ற நாக்காய் மாறட்டும். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். நாக்கு நமக்கு அவசியமான கொடுத்துருக்கிறாரு தான். சோத்திரம். நம்ம ஆகாரம் ருசிக்க, சோத்திரம் ருசி அறிய, சோத்திரம். நம்ம நாக்கு இல்லைன்னா நம்ம பேச முடியாதே. நாக்கு தான் எல்லாம் பல காரியத்துக்கு நல்லதுக்கு தான் வச்சுருக்காரு. அது கெடுதலுக்கு எதுவும் போயிடாதபடி கவனமாக இருப்போம். சக்கரம் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் எப்பா நரகத்துக்கே கொண்டு போயிருமா கவனமாக இல்லையா அந்த நாக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது பார்த்தீங்களா? சரி அடுத்த வசனம் சீக்கிரம் வாசிங்க. பிராணிகள் நீர் வாழும் ஜந்துக்கள் ஆவிகள் சுவாபங்கள் அடக்கப்படும். அடக்கப்பட்டது உண்டு. சர்க்கஸில் போனோம்னா என்னென்னமோ வச்சு பாருங்க, சிங்கம் புலி இதெல்லாம் வச்சு கூட என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாங்கல்ல அந்த இது சர்க்கஸு. அதே போல் இப்போ மிருகங்கள் பறவைகளை கூட ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் சோத்திரம் கொண்டு வராங்களே. ஆனால் இவங்களின் சுவாபம் மனசு சுவாபத்தில் அடக்கப்பட்டது உண்டு, அடக்கப்பட்டதும் உண்டு. சரி அடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ பரிதாபம். நாம அடக்க ஒரு மனுஷனாலும் அது நல்லா நல்லா சொல்லியிருக்கிறாரு. அடங்காத நாங்கள் சொல்லுங்க, நாக்கு அடங்காததும் பொல்லாங்குள்ளதுமா இருக்கிறது. என்னதான் சாவுக்கு எதுவான விஷம். எப்பா சாவுக்கு எதுவும் விஷம் எங்கே தான் இருக்குது. ஆமாம் பாய்சன் வந்து எங்கே இல்லை, மெடிக்கல் இல்லை, எங்கே இல்லை, இங்கே இருக்குது, நம்மள்கிட்டே இருக்குது. ரொம்ப கவனமாக இதை கையாளுவோமாக. அல்லேலூயா. ஆமாம் சாவுக்கு சும்மா வேத வசனம் சும்மா சொல்லலைங்க. அவ்வளோ நம்ம கவனமாக இருந்து இந்த நாவை ஆண்டவரே என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க, நாவை பரிசுத்தப்படுத்துங்க, தினமும் ஜெயிப்போமாக. அல்லேலூயா. சோத்திரம். இந்த வசனம் பாருங்கள் ரொம்ப உண்மை. வேத வசனம் பழைய ஏற்பாட்டில் கூட இந்த விளக்கமாக சொல்லப்படலைங்க. நாவை அடக்க யாக்கோபு அப்போஸ்தலனுக்கு எப்பேற்பட்ட வெளிப்பாடு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அடுத்த வசனம் துதிக்கிறோமா? ஆமாம் துதிக்கிறோம். வந்து துதிச்சிங்களா? எல்லாரும் சேர்ந்து துதிச்சோமா, ஆராதிச்சோமா? சரி அடுத்து என்னதான் சாயலின்படி உண்டாக்கப்படும் மனுஷரே பார்த்தீங்களா இதெல்லாம் சபிக்கிறாங்கல்ல உலக மக்கள். நம்ம உலக மக்கள்லாம் பேசுகிறாங்க சபிக்கிறாங்க, நம்மளும் யாரையும் சபிக்க வேண்டாம். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆசீர்வதிங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. சோத்திரம். ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. சரி அடுத்த வசனம் சொல்லுங்க. ஒரே வாயிலிருந்து வருகிறதே சகோதரே இப்படி, சகோதரரே இப்படி சொல்லுங்க, சகோதரிகளே
ஆமாம், இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இவங்க என்ன சகோதரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கா சொல்லப்பட்டிருக்குது. சகோதரின்னு ஒரு இடத்துல வரமாட்டேங்குதே. பைபிளில் பாருங்க அதிகமாக என்னன்னு சரி உங்கள் மேலே ரொம்ப இறக்க வச்சிருக்காரா ஆண்டவர்னு தெரில. அப்போ இல்லை இப்படி சொல்கிறேன் கோச்சிக்கிறாதீங்க. ரொம்ப நல்லவர்கள் நினச்சிட்டாரான்னு தெரில ஆண்டவர் உங்களை சகோதரிமார்களை. எங்களை பார்த்து தான் சகோதரரே சகோதரரே சகோதரிகள்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு ஆண்டவரை பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் சகோதரிகள்னு வேற சொல்லிக்கோங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அப்போ நாவை அடக்குது தான் என்னது? தேவ பக்தி. சோத்திரம். யோபு பாருங்க 1:11 சோத்திரம் 2:5 வாசிங்க. இது ஒரு முக்கியமான பகுதி பாருங்க. அப்போ பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய நாவை, நம்முடைய வாயை என்ன பண்ணணும்? ஆமாம், தேவனுக்கு ஒரு விதமாக தூசிக்க வைக்கணும்னு தான் அவன் நினைக்கிறாங்க. யோபு 1:11, யோபு 2:5, 10வது வசனம். உம்முடைய கையை நீட்டி தொடுவினாரால் உனக்கு முகத்துக்கு எதிரே. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், சோத்திரம். அவன் எனக்கு தேவனாகி எனக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிறவன் என் தாசன் அப்படின்னு சொல்றாரு. பிசாசு சொல்றான் என்ன நீ சும்மா பின்பற்றான், சோத்திரம் அண்டி கொள்கிறான். அவன் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு வேலையை எடுத்து பாதுகாத்து அதனால எல்லாம் வச்சு நீ அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தேன்னா உண்மை தூசிப்பான் ஆண்டவரை, உண்மை தூசிப்பான்றான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார் எல்லாம் எடுத்தாலும் கூட என் தாசன் என்னை தூசிக்க மாட்டான். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்கிறக்கூடியவன் அப்படின்னு பாருங்க. தேவனுக்கு யோபு பற்றி நல்லா தெரியும். அல்லேலூயா. இவன் 5வது வசனம் பாருங்க. நீ அப்போ இப்போ என்ன சொல்கிறான்? சரி எல்லாம் போச்சே, பிள்ளைகளும் போயிட்டாங்க, எல்லாம் போச்சு. ஆனாலும் அவனை நீ வியாதிப்படுத்தும். உன்னுடைய கையை நீட்டி என்ன செய்யும்? அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீர். ஆனால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே தூசி காண போறோம். பாருங்க அவனோட நோக்கம் என்ன பாருங்க? நாவால தூசிக்கணும் கர்த்தரை. பிசாசுடைய நோக்கம். ரொம்ப கவனமா இருப்போம். நம்ம வாயால கர்த்தரை ஒரு நாளும் தூசிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை சோத்திரம் என்ன செஞ்சார், எது செஞ்சாரா? கடவுளுக்கு ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நீ சோத்திரம். ஆமா, நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் இருக்குது. அதனால அப்படிலாம் ஒரு கோபத்தில் என்ன சொல்லிடக்கூடாது. ஆமாம், சோத்திரம். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நினைச்சு அப்படிலாம் சொல்லிட்டானீங்க. சோத்திரம். நம்ம அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நிலைமைகளை அறிகிறவர், நமக்காக உதவி செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை பார்த்து மறந்து போயிடவில்லை. இஸ்ரவேலருடைய அந்த வேதனைகளை கண்டு அவர்களுக்காக இறங்கவில்லையா? அவர்களுக்கு விடுதலையாக்கவில்லையா? கர்த்தர் சோத்திரம் உண்டானு. சரி, அப்போ சரி போதும். அவ வருங்க அந்த பிசாசுடைய நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சில வார்த்தைகள் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். சோத்திரம். தேவனை ஆராதிப்பது தான் தேவபக்தி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் 27வது வசனத்தை வாசிங்க. சிமியோன் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் கொண்டு வந்து சோத்திரம் அந்த சோத்திரம் சுத்திகரிப்புக்காக கொண்டு வராங்க. அவருக்கு இந்த சோத்திரம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் இதெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். அப்பொழுது சிமியோன் ஒன்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவர் எப்படிப்பட்டவரா? அந்த சிமியோன் நீதியும் தேவபக்தி உள்ளவனா, இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனா இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சரி, அடுத்து சரி இப்போ 27வது வசனம். ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசுவின் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்த தேவனுடைய மனுஷன். அப்போ எதுக்கு வந்தாருன்னா கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆராதிக்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு தொடர்ந்து சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, மற்ற நாட்களையும் ஜபங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு தேவனுடைய பலனையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தை கனம் பண்ணுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை பாருங்க. சங்கீதம் 69:9 தாவீது இப்படியாக சொல்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 69:9. உங்களுடைய வீட்டை குறித்ததான வாசிக்கலாம். உங்க வீட்டை குறித்து பக்தி பாருங்க. கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். உங்க வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். என்னை பட்சித்தது உங்களுடைய நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள். அப்போ இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு சோத்திரம். தேவனுடைய வீட்டை குறித்ததான ஆலயத்தை குறித்தான பக்தி வைராக்கி இருந்துச்சு. அதனால தான் சோத்திரம்
என்ன செஞ்சாரு? ஆலயத்தில் சோத்திரம். அப்போ ஆலயத்துக்குள்ளேயே என்னது வியாபாரம் நடக்குது. உடனே ஆண்டவர் கோபப்பட்டு என்ன செஞ்சாரு? அந்த சவுக்கு உண்டு பண்ணி அந்த பலைகளை தட்டி விட்டு புறா விற்கிறவர்கள் ஆசனங்களை எல்லாம் கவுத்து போட்டு என்ன பண்ணாராம்? ஏன்னா ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிசினஸ் நடக்கக்கூடாதுங்க. பிசினஸ் பண்றவங்க இருக்கீங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்கள அங்கங்க சோத்திரம் இது பண்ணோம். நம்ம சபைக்குள்ள என்ன வரக்கூடாது? சோத்திரம் எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. கர்த்தர் கல்லர் கொய்யா 2 காரியங்கள் சொன்னார். என்னுடைய பிதாவின் வீட்டை கல்லர் கொகையில் ஆக்கினீர்கள், அடுத்து என் பிதாவின் வீட்டை வியாபார விட்டு ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கோவப்பட்டார். அப்போ கர்த்தருடைய சபையில் சோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். அல்லேலூயா, முன்னுரிமை. வேற எதுக்கும் சோத்திரம் இருக்கக்கூடாது, வேற காரியங்களே இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் செய்வதே தேவபக்தி. 1 யோவான் 2:27 வாசிங்க. 1 யோவான், இதோட முடிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 வசனம். யோவான் 9:31. யோவான் 9:31 முதல்ல வாசிக்கலாம். அடுத்து 1 யோவான் 2:27. யோவான் 9:31. இப்போ தேவ சித்தம் செய்வது அறிந்திருக்கிறோம். ஆமா செய்தா பாருங்க. பிறவி குருடனுக்கு அவன் சொன்ன இந்த வார்த்தைங்க. பிறவி குருடனுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தாரு. உடனே இந்த ஆட்கள் சதுசேயர் பரிசேயர் இந்த வேதபாரர்கள்லாம் கூடிக்கொண்டு எப்படி இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. அவர் சொன்னார், இயேசுன்ற ஒருவர் வந்தார், சோத்திரம் எனக்கு சுகம் கொடுத்தாரு, பார்வை இல்லாத எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. சோத்திரம். இவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு விசாரிக்கிறானுங்க. நீங்கள் அந்த வேத பகுதி வாசி பாருங்க. இப்போ எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசி பாருங்க. அப்போ சொல்றாரு சோத்திரம், எப்படி அவர் சுகம் கொடுத்தாரா இந்த இயேசு அப்படின்லாம் கேட்கும்போது சோத்திர அது சொல்கிறாரு. யார் இவன் சொன்னான், அந்த சுகமாக்குன அந்த அந்த அவன் அந்த மனுஷன் சொன்னான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குள்ளதுன்னு அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. செவி கொடுப்பார்னு அர்த்தம் ஜபத்தை கேட்பார்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் தேவபக்தி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு சித்தமானதை செய்வோம். அப்பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். 1 யோவான் 2:27. நிலைத்திருக்கிறது, போதிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 2:27. சரி, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 13 15 வசனத்தை வாசி முடிக்கலாம். யாக்கோப்பு பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. சோத்திரம். நீங்களும் நாளும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? பல காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல திட்டங்களை சோத்திரம் நாம் செயல்படுத்தும் போது ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு செய்வோம். அதே சமயத்தில் நம்முடைய வாயிலிருந்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம், கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் நடப்பிப்போம். அல்லேலூயா. ஆமாம், இப்படி சொல்லி நம்ம பழகணும். பாருங்க, கர்த்தர் சோத்திரம்டா. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிறோம் என்கிறவர்களே. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு திட்டமிடணும். சோத்திரம் இதெல்லாம் நம்ம அவசியம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய ஆலோசனையும் கேட்பது, நமக்கு சித்தமானது கேட்டு நம்ம செயல்படுறது அவசியம். அடுத்த வசனம். நாளைக்கு நடப்பது யாருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. 14 வசனம் பாருங்க. உங்களுடைய என்னுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாம இருப்போற பாருங்க. இவ்வளவுதான் மனுஷனுடைய இது. உயிர் பேச்சு போச்சுன்னா பூச்சி போச்சுன்னா சோத்திரம். அப்புறம் நைட்டு படுக்கிறோம், காலையில் எந்திரிச்சா தானே நிச்சயம். சோத்திரம். ஜபத்தோடு படுப்போம், காலையில் ஜீவனோட எந்திரிப்போம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற நம்முடைய நிலவரங்கள் அப்படியெல்லாம் சரியாக அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பெல்லாம் நான் அவ்வளோ காலம் வாழ்ந்துருவேனாக்கும். சோத்திரம் அப்படிலாம் ரொம்ப திட்டம் போடுறாங்க இல்லையா? சோத்திரம் சந்ததியாய். ஆமாம், சோத்திரம். ஆமாம், பல தலைமுறைக்கு சில ஆட்கள் கோடீஸ்வரர்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. சோத்திரம் 10 தலைமுறை 20 தலைமுறைக்கெல்லாம் அம்பானி அதானிக்கெல்லாம் அப்படி தானே என்ன இருக்கும்? எத்தனை தலைமுறைனாலும் என்னோட
எனக்கு ஒன்றும் கவலை இல்லையா அப்படிலாம் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்களே. ஆனால் மனுஷனுடைய நிலைமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோண்டி பின்பு தோண்டாமல் போகிற புகையை போல இருக்கிறது. அடுத்த வருஷம் முக்கியம் வரும். அதில் இதைத்தான் நம்ம சொல்லி பழகணும். இப்படி சொல்கிற பழக்கம் இருக்கா? சோத்திரம். அப்போ அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் 2 வார்த்தை சொல்லணும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இது வரைக்கும் சொல்லலைன்னா கூட இனிமேல் சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. ஒன்று ஆண்டவருக்கு சித்தமானால், 2வது நான் உயிரோடு இருந்தால். ஆமாம், சோத்திரம். உயிரோடு இருந்தால் தானே செய்ய முடியும். ஒன்று ஆண்டவருக்கு சித்தம் இருக்கணும், 2வது உயிரோடு இருந்தால் இதை செய்வோன்னு நானும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும். சொல்லுவோமா? ஜெபம் பண்ணி முடிப்போமா? சரி, எந்திரிங்க. சோத்த பரிசுத்தம் நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே வேதம் சொல்லுகிற தேவ பக்தி, எதெல்லாம் தேவ பக்தி என்று நாங்கள் ஆண்டவரை தியானிக்க உதவி செய்தீங்க. கரைபடாத வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திர. மாசற்ற வாழ்க்கை, திக்கற்ற பிள்ளைகளும் உதவிகளை படுகிற ஒவ்வொருத்தரத்தில் அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதுமா இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கை தான் ஆண்டவரே தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கை என்று சொன்னீங்களப்பா. மாசற்ற பக்தியாய் இருக்கிறது பிதாவாகி தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. வாய் திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் இருப்பது தான் தேவ பக்தின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்து நடத்துங்க ஐயா. ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறது தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்கள் ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படணும் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் நல்ல ஜெப வாஞ்சி உள்ளவர்களாக, ஜெப தாகம் உள்ளவர்களாக, அப்ப ஜெப வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக, நல்ல அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக எங்கள் சபையை மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. இந்த கடைசி காலத்தில் அதிகமாக அப்பா விழித்திருந்து ஜெபிக்க முடியாது எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. வரக்கூடிய ஆண்டவரே கன்னிகளுக்கெல்லாம் தப்ப ஆண்டவரே, கடைசி காலத்தில் நடக்க போற எல்லா விதமான நாச மோசத்துக்கு விலகி எங்களை நீ தப்பிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையார்கள் சொல்லி இருக்கிறீங்களே. நாங்கள் செயல்பட உதவிச்சிங்க. சத்தியத்தை அறிகிற அறிவே தேவபக்தி என்று பார்க்கிறோமே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும்னு சொன்னீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரா இயேசுவே, அறிகிற அறிவு எங்களுக்கு அதிகமாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா வார்த்தையான எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. ஆமாண்டவரே அப்பா தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாய் தேவன் தந்து ஆசீர்வதிங்க. நாவை அடக்குவது தேவபக்தி என்று சொன்னீங்களே. அப்படியாக எங்கள் நாவில கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். எங்கள் நாவு ஆண்டவரே உம்மை துதிக்கிற நாவாய், ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களாய் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்றணுமே கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் நாவிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நாவை நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. துதிக்கிற நாவாய் எங்கள் நாவு மாறட்டும். அல்லேலூயா. மற்றவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் நிறைந்த வார்த்தைகள் எங்களுடைய வாரியிலிருந்து வரட்டும். ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். ஆசீர்வதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த ஆசீர்வதிகள் என்று சொன்னீங்களே. ஒருவரை நாங்கள் சபியாதபடிக்கு ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்ற விரும்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சங்கீதம் 17:3 என் வாய் நாவு மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று தாவீது சொல்கிறது போல அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. தேவனை ஆராதிப்பது தான் தேவ பக்தி என்று பார்க்கிறோமே. அப்படியாக தேவனை ஆராதித்து பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிப்போம் என்று நாங்கள் பாடினோமே. அப்படியாக பயமும் பக்தியும் நிறைந்த பரிசுத்த ஆராதனையை, பரிசுத்த அலங்காரத்துணை கர்த்தரை தொழுகிற அனுபவம் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவை மட்டுமல்ல தேவ சுத்தம் செய்வதே தேவ பக்தியா இருக்கிறபடினால கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தனித்தனியாய் பேர்பராய் குடும்பமாய் சந்ததியாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழியை நடத்துங்க கர்த்தாவே. ஊருக்கு பிரயாணப்பட்டு போயிருக்கிற மகனோடு பா சோத்திர அப்பா பிரிட்டோடு கூட கர்த்தாவே சோத்திர மருமகள் அப்பா சோத்திர அப்பா பிரித்தியோடும் பேர பிள்ளைகள் இருவரோடும் ஆண்டு சோத்திர அப்பா சோத்திர பிரித்தியுடைய அப்பா அம்மாவும் கூட போயிருக்கிறாங்க. சோத்திரமாக அவங்களை கொண்டு போகிற இந்த நாளில் புறப்பட்டு வருகிற அவர்களோடு கூட நம்முடைய பாதுகாப்பின் கரை இருக்கட்டும். நம்முடைய தெய்வீக நடத்துதல் இருக்க முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் சோதனை கொண்டு வந்து அவர்களுடைய ஸ்தலத்துக்கு சோதனை கொண்டு போய் சேர்க்க முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்து ஆவிக்கிற ஜீவியத்தில் வளர நம்முடைய சித்தத்தின்படியாக
கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் அம்மை பிரியப்படுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவனுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்